Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா deadlock in operating system. இந்த deadlock வந்து very most important concept for எல்லாருக்குமே important தான், முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு very important. ஓகேவா? ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் இந்த செஷன் வந்து பார்க்கலான்னாக்கா ஆப்வியஸ்லி நம்மளுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். அப்புறம் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க லைக் யூஜிசி நெட், சியூடி, பிஜி அண்ட் கேட் எக்ஸாம் அண்ட் எக்ஸெட்ரா அண்ட் எனி அதர் எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஸோ B.Sc, BCA and MCA and MSc CS and engineering students can also see this session. And at last we can யாரெல்லாம் இந்த செஷனை பார்க்கலான்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் இந்த வீடியோவை பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரிசோர்ஸஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து டெட்லாக்கோட ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஒரு ரியல் லைஃப் அனலாகி அதாவது வந்து டெட்லாக்கோடைய பார்க்கலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு காரில் போயிட்டு இருக்கீங்க, அந்த கார் வந்து ஏதோ ஒரு டிராஃபிக் ஜாமில் ஸ்டக்காகி நிற்கிது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டக்காகி நிற்கிற கார் வந்து முன்னாடி இருக்கிற உங்களோட கார் எப்போ மூவ் ஆகுமோ அப்போ தான் நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ இப்படியே தான் உங்கள் கார் மூவ் ஆகணும் தான் பின்னாடி இருக்கிற காரும் மூவ் ஆக முடியும். ஓகேவா? ஸோ at last each and every car அது வந்து ஸ்டக் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒருவேளை ஸ்டக் ஆச்சுனாக்கா இட் இஸ் கால்ட் as an operating system. சாரி, இட் இஸ் கால்ட் as an deadlock. ஓகே? ஸோ அப்போ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ அடுத்தது வாட் இஸ் அன் டெட்லாக். இதுக்கு முன்னாடி தியரி இப்போ பார்க்க வேணாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு டயக்ராம் ஒன்று பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் அன் ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப். ஸோ இந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் வந்து என்ன சொல்லுதுனாக்கா ப்ராசஸ் P1 வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு R2. ஓகேவா? ஸோ ப்ராசஸ் P1 வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு R2 அண்ட் த சேம் வே P1 வந்து R1 டிமாண்ட் பண்ணுது. ஓகேவா? இந்த சேம் வே ப்ராசஸ் P2 வந்து ரிசோர்ஸ் R1 ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு அண்ட் டிமாண்ட் பண்ணுது R2. ஓகே? ஸோ திஸ் இஸ் அண்ட் பர்மனெண்ட்லி பிளாக்டு ப்ராசஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த ப்ராசஸ் வந்து பர்மனெண்ட்லி பிளாக்டு ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு சிஸ்டம் வந்து இன்னொரு ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணும், அது வந்து இன்னொரு ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் பண்ணின்னு இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப். இந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் வந்து நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய டாபிக்ஸ் அதாவது டெட்லாக் டிடெக்ஷன்லேயும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ டெஃபினேஷன் வந்துடலாம். இப்போ டெட்லாக்னா என்னதுனாக்கா a set of situation where the set of processes are permanently blocked waiting for resources that are held by each other. ஸோ அதாவது இந்த ப்ராசஸ் P1 வந்து R1 டிமாண்ட் பண்ணுது, அப்போ இந்த P1 வந்து R2 ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. ஓகேவா? இந்த சேம் வே P2 வந்து R2 டிமாண்ட் பண்ணுது, R1 வந்து P2 ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு. ஸோ எந்த ரிசோர்ஸ் வந்து எதுக்கு அலோகேட் ஆகணும்னு அதுவே அந்த சிஸ்டம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் இது ஒரு அட் எண்டில் வந்து இது வந்து ஒரு ப்ராசஸில் வந்து ஸ்டக் ஆகி நின்றுடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் பர்மனெண்ட்லி பிளாக்டு. ஓகேவா? ஸோ திஸ் வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ப்ராசஸ் P1 வந்து பிரிண்டரை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு அண்ட் எதுக்காக வெயிட் பண்ணுதுன்னா ஸ்கேனருக்காக வெயிட் பண்ணுது. ஓகேவா?
அடுத்தது ப்ராசஸ் P2 ஸ்கேனருக்காக P2 வந்து ஸ்கேனரை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு, பிரிண்டருக்காக வெயிட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இதுக்கான ஒரு 4 நெசசரி கண்டிஷன், நெசசரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் இன் டெட்லாக். ஓகேவா? ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸில் 4 ப்ராசஸ்மே ஹோல்ட் அட் அ டைமில் ஹோல்ட் ஆச்சுன்னா இந்த டெட்லாக் வந்து அக்கர் ஆகும். ஓகேவா? Deadlock occurs if all these 4 condition holds at a time. ஓகேவா? ஸோ இந்த 4 கண்டிஷனுமே அட் அ டைமில் ஹோல்டு பண்ணி வச்சுருந்துச்சுனாக்கா அப்போ வந்து டெட்லாக் வந்து அக்கர் ஆகும். ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸுமே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஷார்ட் ட்ரிக் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது MNC கம்பெனி இன் ஹைட்ராபாத். ஓகேவா? ஸோ எம்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், என்னா நோ ப்ரீஎம்ஷன், சினா சர்க்குலர் வெயிட் அண்ட் ஹெச்னா ஹோல்ட் அண்ட் வெயிட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்னா என்ன, ஹோல்ட் அண்ட் வெயிட்னா என்ன, ப்ரீஎம்ஷன் நோ ப்ரீஎம்ஷன்னா என்ன, அப்புறம் சர்க்குலர் வெயிட்னா என்ன, இப்படி வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னாக்கா இதையும் நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம்னாக்கா, அதே டிராஃபிக் ஜாம் வச்சுக்கிறோம். இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் என்ன பண்ணுதுனாக்கா, ஒரே லைனில் ஒரே காரில் ஒரே ஒரு கார் வந்து ஒரே லைன் தான் ஆக்கியபை பண்ண முடியும். ஓகேவா? ஈச் ரோடு ஹேஸ் ஒன்லி 1 லேன். ஸோ ஒரே ஒரு ரோடில் ஒரே ஒரு லைன் எல்லா காரையுமே ஆக்கியபை பண்ணியிருக்கிறது தான் அந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஹோல்ட் அண்ட் வெயிட். ஈச் கார் ஆல்ரெடி ஆக்கியபைஸ் அ பார்ட் ஆஃப் ஜங்ஷன் பட் waits to move forward. So each and every car will wait for that next car will move forward. ஓகேவா? ஸோ ஒரு கார் வந்து இன்னும் அதுக்கு முன்னாடி இருக்கிற கார் வந்து எப்போ மூவ் ஆகணும் வெயிட் பண்ணும். அதுதான் இந்த ஹோல்ட் அண்ட் வெயிட். அடுத்தது வந்து நோ ப்ரீஎம்ஷன். நோ ப்ரீஎம்ஷன் வந்து என்ன சொல்லுதுனாக்கா, நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக, அதாவது வலுக்கட்டாயமாக நம்ம வந்து இந்த கார்கிட்ட வந்து டிமாண்ட் பண்ண முடியாது, நீங்கள் வந்து சீக்கிரமாக போங்கன்னு. ஸோ இது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது ரோட்லேருந்து. ஓகேவா? அடுத்தது வந்து சர்க்குலர் வெயிட். இந்த சர்க்குலர் வெயிட் வந்து என்ன பண்ணுனாக்கா, ஈச் கார் இஸ் வெயிட்டிங் ஃபார் அனதர் கார் டு மூவ் ஃபர்ஸ்ட் இன் சர்க்குலர் மேனர். ஸோ எல்லா காருமே அட் அ டைமில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம தான் மூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க. ஸோ இது வந்து சர்க்குல் ஒரு ஃபார்ம் ஆகும். இந்த சர்க்குலர் மேனரை கால் பண்ணுறது தான் சர்க்குலர் வெயிட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம டெஃபினேஷனுக்கு வரலாம். இப்போ இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனாக்கா only one process can use a resource at a time. ஸோ இதுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலனாக்கா, ஒரு பப்ளிக் ரெஸ்ட் ரூமில் ஒரே ஒரு பர்சன் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், ஒரே ஒரு ரிசோர்ஸ் வச்சு. ஓகேவா? ஸோ அடுத்ததாக இன்னொரு பர்சன் வரணுன்னா அவங்க வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அட் அ டைமில் ஒரு பர்சன் தான் அந்த ரிசோர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். அடுத்தது வந்து ஹோல்ட் அண்ட் வெயிட். ஹோல்ட் அண்ட் வெயிட்கான டெஃபினேஷன் என்னதுனாக்கா, ப்ராசஸ் holding resource can request new ones. அதாவது இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ரிசோர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குனாக்கா அந்த ப்ராசஸ் வந்து இன்னொரு புது ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்கலாம், அந்த ரிக்வெஸ்ட் வந்து பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது வந்து நோ ப்ரீஎம்ஷன். இந்த நோ ப்ரீஎம்ஷன் அப்படின்னாக்கா, ரிசோர்ஸ் cannot be taken forcefully. அந்த ரிசோர்ஸ் வந்து cannot be
taken forcefully. Forcefully taken back. Taken back. அதாவது இதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க வந்து ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து அந்த புக்குக்காக வெயிட் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்மளால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள வந்து கம்பல் பண்ண முடியாது. நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாவுன்னு நம்ம படிக்கணும்னு, ஓகேவா? ஸோ அது வந்து நம்மளால் பண்ண முடியாது, ஓகேவா? அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லி டேக்கன் பேக் அதை வந்து வாங்க முடியாது, ஓகேவா? அடுத்தது வந்து சர்க்குலர் வெயிட். இப்போது சர்க்குலர் வெயிட் வந்து இப்போ எப்படின்னாக்கா, இட் இஸ் அ சைக்கிள் ஆஃப் ப்ராசஸ் ஈச் waiting for a resource held by another. அதாவது இதுக்கு ஒரு புது எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. இப்போ பர்சன் ஏ வந்து ஒரு புக் படிச்சுட்டு இருக்காங்க, பர்சன் பி வந்து எழுதிட்டு இருக்காங்க, பர்சன் சி வந்து ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ சி கிட்ட இருக்கிற புக்கு வந்து ஏ ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏ வந்து பி கிட்ட அவங்களுடைய திங்ஸ் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. பி வந்து சிக்காக ரைட் பண்ணணும்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் சர்க்குலர், திஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் சைக்கிள், ஓகே? ஸோ இந்த 4 நெசசரி கண்டிஷன்ஸ் அக்கர் ஆச்சுன்னா டெட்லாக் வந்து அக்கர் ஆகும், ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் வந்து டெட்லாக் டிடெக்ஷன். இந்த டெட்லாக் டிடெக்ஷன் வந்து நம்ம வந்து 2 பார்ட்டாக பிரிக்கலாம், ஓகேவா? ஒன்று வந்து ஆர்ஏஜி, அதாவது ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப். ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப். இன்னொன்று வந்து process wait for graph. Process wait for graph. Process wait for graph. இந்த ப்ராசஸ் வெயிட் ஃபார் கிராஃப் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் என்ன பண்ணோம்னாக்கா, திஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் சைக்கிள். இப்போ ஒரு டெட்லாக்ல வந்து ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆச்சுனாக்கா, ஸோ அது வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப்னு சொல்லுவோம், ஓகேவா? இந்த டெட்லாக் டிடெக்ஷன் வந்து எதை டிடெக்ட் பண்ணுனாக்கா, detects if the system has entered deadlock. இப்போ ஒரு சிஸ்டம் வந்து ஒரு சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணிச்சு, ஒரு டெட்லாக் வந்து என்டர் ஆயிடுச்சுனாக்கா, ஸோ இந்த 2 ப்ராசஸ் தான் இந்த ரெண்டு கிராஃப் தான் வந்து டிடெக்ட் பண்ணும், ஓகேவா? ஸோ அதோடைய டைப்ஸ் தான் ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் அண்ட் ப்ராசஸ் வெயிட் ஃபார் கிராஃப், ஓகேவா? ஸோ இந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். இப்போ ப்ராசஸ் P1 அண்ட் ப்ராசஸ் P2 அண்ட் ரிசோர்ஸ் R1, ரிசோர்ஸ் R2, ஓகேவா? ஸோ இந்த ஒரு நிமிஷம், இங்கே வந்து 1 வரும். R1 R2. ஸோ இது வந்து இதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு, இது வந்து டிமாண்ட் பண்ணுது, ஓகேவா? நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துட்டோம். இதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு, இதை வந்து டிமாண்ட் பண்ணுது, ஓகே? ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் சைக்கிள் எப்படின்னாக்கா, இது ஒரு சர்க்குலர் செயின் மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குதுல்ல. ஸோ
இப்படின்னாக்கா அப்படின்னா இது வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப்னாக்கா இப்போ ஒரு டெட்லாக் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஒரு சிஸ்டமில், இஃப் த கிராஃப் contains a cycle. ஒரு டெட்லாக்ல ஒரு சைக்கிள் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த ப்ராசஸ் P1 அண்ட் ப்ராசஸ் P2 இது வந்து இதுக்காக வெயிட் பண்ணுது, இது வந்து இதுக்காக வெயிட் பண்ணுது. ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் சைக்கிள். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அன் ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப். ஓகேவா? அடுத்தது வந்து இன்னொரு பாயிண்ட் என்னதுனாக்கா, இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? இட் இஸ் யூஸ்ட் இன் OS ஃபார் போஸ்ட் மார்ட்டம் அனாலிசிஸ். ஓகேவா? அடுத்தது வந்து ப்ராசஸ் வெயிட் ஃபார் கிராஃப். இந்த ப்ராசஸ் வெயிட் ஃபார் கிராஃப் வந்து நான் எப்படி வரைகிறேன், ப்ராசஸ் P1, ப்ராசஸ் P1, ப்ராசஸ் P2, ப்ராசஸ் P3, ப்ராசஸ் P4. ஸோ ப்ராசஸ் P1 வந்து P2 எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு வெயிட் பண்ணுது, அதே மாதிரி ப்ராசஸ் P2 வந்து P4 எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு வெயிட் பண்ணுது. இந்த சேம் வே ப்ராசஸ் P3 வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு வெயிட் பண்ணுது ப்ராசஸ் P1, அண்ட் P3 வந்து ப்ராசஸ் P4 எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு வெயிட் பண்ணுது. ஸோ திஸ் டசன்ட் ஃபார்ம் அண்ட் சைக்கிள். இது வந்து ஒரு ஆரோ மார்க் வந்து இப்படி தான் இருக்குது. திஸ் டசன்ட் ஃபார்ம் அண்ட் சைக்கிள். த ப்ராசஸ் wait for graph does not contain cycle. Okay, so this is an deadlock detection. Next போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெட்லாக் ப்ரிவென்ஷன். இப்போ டெட்லாக் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதை வந்து நம்ம வந்து ப்ராசஸ், அதாவது ப்ரிவெண்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம இந்த 4 மேஜர் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, மேஜர் 4 கண்டிஷன், அதாவது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரிஎம்ஷன் அண்ட் சர்க்குலர் வெயிட். இந்த 4த்தில் ஏதாவது ஒரு கண்டிஷன், அட்லீஸ்ட் 1 கண்டிஷன் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம்னாக்கா டெட்லாக் வந்து அக்கர் ஆகாது. ஓகேவா? ப்ரிவெண்ட் at least one of the 4 condition. Okay, ஸோ இதை எப்படினாக்கா இப்போ இதை வந்து எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணோம்னாக்கா, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுவோம், ஹோல்ட் அண்ட் வெயிட்டை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுவோம், நோ ப்ரிஎம்ஷனை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுவோம், அண்ட் சர்க்குலர் வெயிட்டை எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணுவோன்னு ப்ரிவெண்ட் பண்ணுவோன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஓகே, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு பப்ளிக் ரெஸ்ட் ரூமில் ஒரு ப்ராசஸ் ஒரு ரிசோர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு ப்ராசஸ் வந்து அதுக்காக யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணுன்னாக்க, ஸோ we will allow the person to use the restroom. ஓகேவா? ஸோ மேக் சம், அது வந்து அந்த ரிசோர்ஸ் வந்து நம்ம ஷேரபிளாக ஆக்கிட்டோம்னாக்க ஸோ நம்ம வந்து டெட்லாக்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஹோல்ட் அண்ட் வெயிட் வந்து த ஃபோர்ஸ் ப்ராசஸ் டு டேக் டு ரிக்வெஸ்ட் ஆல் த ரிசோர்ஸஸ். இப்போ ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஷீட்டுக்காக கேட்குறீங்க, உங்களுக்காக அட் அ டைமில் எத்தனை ஷீட் வேணும்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அன் ஹோல்ட் அண்ட் வெயிட். நோ
நோ ப்ரிஎம்ஷன் அப்படின்னாக்கா நம்மளுடைய பெரியவங்க வந்து ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்காங்கனாக்கா அந்த புக்கை வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக, ஸோ அந்த பெரியவங்க வந்து நம்மளை பற்றி கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம், நீங்கள் வந்து புக்கை படித்தா நல்லதுன்னு. ஸோ அவங்க வந்து அலோவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எ சிஸ்டம் should prevent the the process to access the resource. ஓகேவா? ஸோ தட் இஸ் அ நோ ப்ரிஎம்ஷன். அடுத்தது வந்து சர்க்குலர் வெயிட். சர்க்குலர் வெயிட்டை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலனாக்கா, இம்போஸ் அ டோட்டல் ஆர்டரிங் ஆஃப் அண்ட் ரிசோர்ஸ். ஒரு ரிசோர்ஸை ஒரு யூனிக் வேல ஆர்டரிங் பண்ணோம்னாக்கா அது வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து நிறைய ரிசோர்ஸ் வந்து மிக்ஸ்டாக ஒரு இதில் இருக்கும். ஓகேவா? மிக்ஸ்டு வேல ஒரு இருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் டெட்லாக், இந்த 4 ஸ்டேட்மெண்ட், அதாவது ஹோல்ட் அண்ட் வெயிட், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரிஎம்ஷன் அண்ட் சர்க்குலர் வெயிட், இது 4மே நெசசரி கண்டிஷன்ஸ். இந்த 4மே நெசசரி கண்டிஷன்ஸ், for deadlock, but not sufficient condition. ஸோ ஒரு டெட்லாக் வந்து இந்த 4 கண்டிஷன்ஸையும் இருந்துச்சுனாக்கா அது வந்து நெசசரி கண்டிஷன். இதுலேருந்து அந்த 4 கண்டிஷன்ஸும் ரிவர்ஸில் வந்து போச்சுனாக்கா அது வந்து டெட்லாக் வராது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் இன்சஃபிஷியன்ட் டெட்லாக். ஓகேவா? ஸோ நம்ம வந்து சர்க்குலர் வெயிட்டை வந்து நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் சர்க்குலர் வெயிட். இப்போ அந்த சர்க்குலர் வெயிட் அப்படின்னாக்கா என்னதுனாக்கா, a processes a form a closed chain where each process hold one resource and wait for another. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் P1 வந்து அண்ட் P2 வந்து எப்போ ஃபினிஷ் பண்ணணும்னு வெயிட் பண்ணுது, அண்ட் P2 வந்து எப்போ P1 வந்து எப்போ ஃபினிஷ் பண்ணணும்னு வெயிட் பண்ணுது. ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் சைக்கிள் இஸ் இட். அண்ட் இப்படி ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆச்சுனாக்கா இது வந்து சர்க்குலர் வெயிட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ P1 இஸ் வெயிட்டிங் ஃபார் R2 ஹோல்டிங் R1. ஸோ இந்த P1 வந்து R2காக வெயிட் பண்ணுது. ஸோ P1 வந்து R1 ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அடுத்தது P2 வந்து R3காக வெயிட் பண்ணுது, R2 ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு. P3 வந்து R3 ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு, R1 வந்து வெயிட் பண்ணுது. ஓகேவா? ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் டெட்லாக். ஓகே, ஸோ த சொல்யூஷன், அதாவது சொல்யூஷன் என்னதுனாக்கா, the solution impose a totaling order. அதாவது to prevent and circular weight in the OS can assign the unique order. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னல, ஒரு யூனிக் ஆர்டரில் ஒரு எல்லா ரிசோர்ஸும் யூனிக் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிட்டுருந்துச்சுனாக்கா நம்ம வந்து இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் R1, R2, R3, R4. ஸோ திஸ் இஸ் அன் ordered way of arranging the resources. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டெட்லாக் அவாய்டன்ஸ். ஸோ திஸ் டெட்லாக் அவாய்டன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுனாக்கா, நம்ம வந்து ஒரு டெட்லாக் வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுவோன்னு கற்றுக்கணும், அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுவோன்னு கற்றுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி அந்த டெட்லாக் வந்து வர இதை வச்சு அவாய்ட் பண்ணலான்னு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு டெட்லாக் வந்து அவாய்ட் பண்ணணுன்னாக்க நம்ம வந்து ஒரு சிஸ்டமை கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணணும். ஒரு சிஸ்டம் கேர்ஃபுல்லி டிசைட்ஸ் ரிசோர்ஸ் அலோகேஷன். ஸோ டெட்லாக் நெவர் அக்கர்ஸ். ஒரு ரிசோர்ஸ் வந்து ப்ராப்பரான வேலை வந்து அலோகேட் ஆச்சுனாக்கா, ஒரு கேர்ஃபுல்லான வேலை அலோகேட் ஆச்சுன்னா, ஸோ நம்ம வந்து டெட்லாக் வந்து
அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ஈஸியான ஒரு அல்காரிதம் வச்சு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ தட் அல்காரிதம் இஸ் கால்ட் அஸ் இன் பேங்கர்ஸ் அல்காரிதம். இந்த பேங்கர்ஸ் அல்காரிதம் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்க கீப்ஸ் த சிஸ்டம் இன் சேஃப் ஸ்டேட். ஒரு சிஸ்டமை சேஃப் ஸ்டேட், ஒரு சேஃபான ஸ்டேட்டில் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த அதாவது பேங்கர்ஸ் அல்காரிதம் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதாவது அந்த சேஃப் சீக்வன்ஸ், அதாவது சேஃப் ஸ்டேட் அப்படின்னா என்னதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். A sequence of process such that each can finish with available resource. ஒரு ப்ராசஸ் வந்து அதுக்கிட்ட இருக்கிற அவைலபிள் இருக்கிற ரிசோர்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணாதான் அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு ப்ராசஸ் வந்து இன்னொரு ரிசோர்ஸ் வந்து அது எப்போ ஃபினிஷ் பண்ணுதோ அப்போ தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு அது வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் சேஃப் சீக்வன்ஸ். ஸோ இஃப் த சேஃப் சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் இன் அ சிஸ்டம், சேஃப் சிஸ்டம் வந்து எக்ஸிட் ஆச்சுனாக்கா இது வந்து ஒரு சேஃபான ஒரு இது. ஓகேவா? அப்படி இல்லைனாக்கா டெட்லாக் வந்து பாசிபிள் ஆகும். ஸோ ஆல்வேஸ் வி ஷுட் ரிமெம்பர் தட் the safe sequence will not be unique in nature. ஓகேவா? இப்போ ஒரு சேஃப் சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் ஆயிருக்கும். இது வந்து சேஃபான ஒரு ஏரியா, இது வந்து அன்சேஃப்னாக்க இது வந்து டெட்லாக் வர வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் ப்ரிவென்ட்ஸ் இன் டெட்லாக். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு மெம்பர்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். ஒரு மெம்பர்கிட்ட வந்து ஒரு 20 சாக்லேட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ அந்த 20 சாக்லேட்ஸ் வந்து நான் 4 பர்சன்ட்க்கு டிவைட் பண்ணி கொடுக்கணும். 20 சாக்லேட்ஸ் வந்து நான் 4 பர்சன்ட்க்கு டிவைட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம்? So each person will get 5 chocolates, right? 5 chocolate வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ பட் we should equally fulfill the demand of each person. ஓகேவா? ஸோ இவனுக்கு ஒரு 5 சாக்லேட்ஸ் தான் வந்தாகணும், இவனுக்கு ஒரு 5 சாக்லேட்ஸ் தான் வந்தாகணும், இவனுக்கு ஒரு 5 சாக்லேட்ஸ் தான் வந்தாகணும், இவனுக்கு ஒரு 5 சாக்லேட்ஸ் தான் வந்தாகணும். ஓகேவா? ஸோ இவனுக்கு வந்து 4 சாக்லேட் கொடுத்துட்டு இவன் வந்து 5 சாக்லேட், அதாவது 6 சாக்லேட்டுக்கு வந்து இருந்துச்சுனாக்கா தட் இஸ் அ வெரி ராங் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இன் திஸ் கேஸ் the process should be maintained so that each process can equally demanded fulfilling, but not we should not clash with each other. ஓகேவா? அந்த ஸ்டேட்மெண்ட் நான் அப்படியே எழுதிடுறேன். in case of safe sequence, the process should be maintained so that each process can equally demanded fulfilling but should not clash each other. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேங்கர்ஸ் அல்காரிதம் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேங்கர்ஸ் அல்காரிதம் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிப்போம்னாக்க அதுக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. we should find the need of an
சிஸ்டம் அண்டு அதுக்கான ரிசோர்ஸ் வந்து நம்ம அலோகேட் பண்ணுறோம். அது வந்து அந்த ரிசோர்ஸ் சம் ஆஃப் அலோகேஷன் வந்து டோட்டல் பண்ணதுக்கப்புறம் சம் ஆஃப் அலோகேஷன் அந்த டோட்டல் வந்து மைனஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் ப்ராசஸ் P1 P2 P3ன்னு கொடுத்துருக்கேன். P1க்கு அதிகமான ஒரு நீடு இருக்கணும். P1க்கு வந்து 3 ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன். அதோடைய தேவைகள் வந்து 3. ஸோ என்கிட்ட வந்து டோட்டல் ரிசோர்ஸ் வந்து 12 இருக்குது. ஓகேவா? ஸோ P1ஆல் 6 நீடை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். பட் ஆனால் நம்ம வந்து 3 தான் அலோகேட் பண்ணுறோம். அதுக்கான தேவைகள் 3 இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி P2க்கு வந்து 3 தான் அலோகேட் பண்ணுறோம். 3 தான் மேக்ஸிமம் நீட். பட் ஆனால் 2 தான் அலோகேட் பண்ணுறோம். அதுக்கான நீட் வந்து 1. ஸோ P3 வந்து 3 தான், அதே சேம் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீடை வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் அலோகேஷன். சம் ஆஃப் அலோகேஷன் என்னன்னு பார்க்கணும். அண்ட் தேர்ட் வந்து அந்த சம் ஆஃப் அலோகேஷன் மைனஸ் டோட்டல். ஓகேவா? டோட்டலாக வர அலோகேஷன். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் எல்லாம் இந்த 4 + 3 7. ஸோ டோட்டல் வந்து 7ன்னு நமக்கு வருது. ஸோ நம்மக்கிட்ட அலோகேட்டடான ரிசோர்ஸஸ் வந்து 7ன்னு வருது. அப்போ தேர்ட் ஸ்டெப் 12 - 7 பண்ணோன்னாக்க 5 ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளான ரிசோர்ஸ் இந்த 5 வந்து அவைலபிள் ரிசோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 5 நம்மக்கிட்ட அவைலபிளான ரிசோர்ஸஸ்லேருந்து நான் ஃபர்ஸ்ட் சிஸ்டம்க்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நான் வந்து 3 ரிசோர்ஸஸ் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அப்போ 5ல் வந்து 3 மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா 2 ஆகிடும். ஸோ திஸ் 5ல் வந்து 3 கொடுத்துட்டோம்னாக்கா 8 ஆகிடும். ஓகேவா? எஸ், 8 ஆகிடுமா? அடுத்தது வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் ரிசோர்ஸ் 8 இருக்குது. ஸோ 8லேருந்து நம்ம ஒன்று கொடுத்துட்டோம்னாக்கா மீதி வந்து அலோகேட்டட் என்னது 2. ஸோ 8 + 2 10. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணி தான் வரேன். அடுத்தது வந்து இந்த 10 ரிசோர்ஸ்லேருந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து நான் கொடுத்துட்டா மீதி வந்து என்கிட்ட வந்து 2 இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் பண்ணால் 12. ஸோ நம்மக்கிட்ட வர ஆன்சர் வந்து 12. ஸோ இதை எப்படி செக் பண்ணணுன்னாக்கா நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற கொஷனில் இருக்கிற டோட்டல் ரிசோர்ஸ் ஈக்குவலாக வந்துச்சுனாக்கா ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் அன் சேவ் சீக்வன்ஸ் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அட் லாஸ்ட் வந்து நம்ம வந்து பேங்கர்ஸ் அல்காரிதம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து ஒரு லாஸ்ட் டாபிக், இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், இக்னோர் பண்ணலாம். ஓகேவா? ஒரு டெட்லாக்கை எப்படி இக்னோர் பண்ணலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லாஸ்ட் டாபிக் டெட்லாக் இக்னோரன்ஸ். இப்போ ஒரு டெட்லாக் இக்னோரன்ஸ்னு அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அது என்ன சொல்லுதுனாக்கா இப்போ ஒரு சிஸ்டமில் வந்து ஃபெயிலராக இருக்குனாக்கா கண்டிப்பாக அது வந்து ஒரு டெட்லாக் வரும். ஓகேவா? ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணணுன்னாக்கா என்ன பண்ணுவோன்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், அந்த சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் நம்மளால் ஒரு டெட்லாக்கை இக்னோர் பண்ண முடியாது. ஓகேவா? அதாவது இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அசியூம் பண்ணிக்கணும்னாக்கா ஒரு டெட்லாக்
அக்கர் ஆச்சுனாக்கா, ஸோ இந்த டெட்லாக் வந்து அக்கர் ஆகிறது இந்த சிஸ்டம் என்ன நினச்சிக்கணுன்னாக்கா இட் இஸ் அன் வெரி ரேர் ப்ராசஸ்ன்னு நினச்சிக்கும். இது வந்து ஒன்றுமே பண்ணாது, டூ நத்திங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது? யூனிக்ஸ், விண்டோஸ், இப்படியெல்லாம் வந்துச்சுனாக்கா இது வந்து சிம்பிளாக இக்னோர் பண்ணிடும். ஓகேவா, ஒரு டெட்லாக் வரது இக்னோர் பண்ணிடும். ஓகே, சம்டைம்ஸ் இது வந்து என்ன ரொம்ப சீப்பான ஒரு இது வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் அது என்னதுனாக்கா சிஸ்டம்மை ரீஸ்டார்ட் பண்ணிடணும். அது வந்து ஒரு ப்ராசஸ். ஓகே, ரீஸ்டார்ட். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய டெட்லாக்கோட ஃபுல் கான்செப்ட். நம்ம வந்து இன்றைக்கி என்னென்ன பார்த்தோன்னாக்கா வாட் இஸ் மீன் பை டெட்லாக்னா என்னன்னு பார்த்தோம், டெட்லாக்கோட ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் அதோடைய 4 நெசசரி கண்டிஷன்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் டெட்லாக்கோட டிடெக்ஷன்ஸ் பார்த்தோம், ப்ரிவென்ஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் அவாய்டன்ஸும் பார்த்துட்டோம். அடுத்தது சேஃப் சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், பேங்கர்ஸ் அல்காரிதம் கூட பார்த்தோம். அது பேங்கர்ஸ் அல்காரிதம் வச்சு ஒரு நியூமெரிக்கல்ஸ் ஒன்று பார்த்தோம். அட் லாஸ்ட் வி ரீச்ட் ஆன் டெட்லாக் இக்னாரன்ஸ். ஸோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.